இன்றைக்கி வந்து நான் என்ன விஷயம் ஷேர் பண்ண போகிறேன்னா, நீங்கள் துபாயில் வந்து ஃபேமிலியோடு இங்கே வந்து இருக்கணும். இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்கு, துபாய்க்கு வரீங்க அப்படின்னா ரீசனபிளாக நீங்கள் 10,000 ஒரு 15,000 திராம் இருந்தீங்கன்னா இங்கே ஃபேமிலியோடு இருக்கலாம். அதுக்கு எதுக்கு 10,000 15,000 திராம் வேணும் அப்படின்னா, ஒரு ஸ்டுடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 700 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 500 700 இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ரெண்ட்டு வந்து பர் மந்த்துக்கு வந்து இன்க்ளூடிங் ஏசியோடு சேர்த்திங்கன்னா 4,000 திராம்லேருந்து 5,000 திராம் வருது. மேக்ஸிமம் வந்து 4,000லேருந்து 5,000 வரும். நம்ம ஊர் காசுக்கு 1,00,000லேருந்து 1,20,000 ரூபா ரெண்ட்டு மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பசங்களை ரீசனபிளான ஒரு ஸ்கூலில் சிபிஎஸ்சியோ இல்லை பிரிட்டிஷ் சிபிஎஸ்சினா வந்து 2,000 திராம் கட்டணும். நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 55,000லேருந்து 60,000 வரும் பர் மந்த் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும். ஸோ இது ஒரு 5,000, இது ஒரு 2,000, 7,000. அது இல்லாமல் வீட்டோட எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வாரம் வாங்குறது, வெஜ்ஜு நான்வெஜ் எது வாங்கினாலும் ரைஸு இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 3,000 வரும். இதில் இன்க்ளூடிங் ஃபோனு ஒய்ஃபைவு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7 + 3 10,000 ஆகிடும். இது இல்லாமல் ஒரு 5,000 இருந்ததுன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் போயிட்டு வர்றதுக்கு ஃபேமிலிக்கு, அது இல்லாமல் ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா மினிமம் 1,500லேருந்து 2,000 திராம் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா அது வந்து பேசிக் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்க்க முடியாது. ஒரு ப்ரிலிமினரி அதாவது ப்ரைமரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கிளினிக் போயிட்டு அங்கே செக் பண்ணி அவங்க டாக்டர் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மீட் பண்ண முடியும். இது வந்து பேசிக் இன்சூரன்ஸு. நீங்கள் டைரெக்டாக ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்டரு இல்லைனா ஐ கேரு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 5,000லேருந்து 6,000 பர் இயருக்கு திராம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1,20,000லேருந்து 1,50,000 நீங்கள் பர் இயருக்கு இன்சூரன்ஸுக்கு மட்டும் கட்டணும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 12,000 வந்து பர் மந்த்து வந்து உங்களுக்கு ஆகிடும். நீங்கள் யாராவது வேலைக்கு வரீங்க ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு 15,000 இருந்தீங்கன்னா ரீசனபுளாக வாழலாம். அங்கே பெருசாக சேவிங்ஸ் பண்ணாமல் ரீசனபுளாக வாழலாம். துபாய்க்கு துபாயில் டிஸ்கவரி கார்டனோட ஸ்டேட்டஸ் இது. இதே நீங்கள் அபுதாபி ஷார்ஜாவில் இருக்கீங்கன்னா இதுலேருந்து ஒரு 2,000லேருந்து 3,000 இல்லை 4,000 கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 10,000 இருந்தாலே அங்கே ரீசனபுளாக வாழலாம். இது வந்து என்னுடைய 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரியலைஸ் பண்ணது. ஸோ இது மாதிரி நீங்கள் யாராவது அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள். துபாய் SMT ஆப்பி சேனல். இவர் தான் ஓனர் ஆஃப் தி சேனல். அவங்க வந்து எடிட்டர் தாமரை செல்வி. நான் வந்து ஆங்கர் விஜேவா நான்.